வெளியேற்றுமுகம் இசக்கியம்மன் ஆலய பகுதி. இங்கே சில சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்ப்போம். ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து சுற்றுலா வந்திருக்கு? சிவகாசியா? எப்படி சுற்றுலா வந்து வர இடங்களெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, பார்த்த இடத்துல எந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு? வாருங்கள் ஐயா, வாருங்கள். திருப்பரப்பா? திருப்பரப்பு போனீங்களா இன்னைக்கு? இதுக்கு முன்னால போயிருக்கு இல்லையா? சரி சரி சரி. இன்னைக்கு சமையல் பண்றீங்களா? சரி. நீங்க இதுக்கு முன்னாலே சமையல் பண்ண அனுபவம் இருக்கா? இப்போதான் பண்ணதா? ஓ, ஃபங்க்ஷன் நீங்க பண்ணுவீங்க, அந்த அனுபவம். சரி, எத்தனை பேர் வந்திருக்கு மொத்தம்? 15 பேர். சரி, உங்க குரூப்ல பாட்டு பாட தெரிஞ்ச ஆட்கள், புராண கதை சொல்ல தெரிஞ்ச ஆட்கள் யாரா இருக்காங்களா? யாருக்குமே தெரியாதா? ஆமா, நீங்க சொல்லுங்க, சுற்றுலா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த சுற்றுலா வந்து நிறை குறை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரி, இல்ல இருந்தாலுமே சொல்லலாம் இல்லையா அனுபவங்கள்? அப்ப இதுக்கு முன்னால சுற்றுலா போனது கிடையாது? இப்பதான் வந்துருக்கு. இங்க வந்தது கிடையாது. ஓ, இங்க இப்பதான் முதல் முறை இல்லையா? சரி, சிவகாசிக்கும் கன்னியாகுமரி நீங்க வந்த பகுதிக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கு? அங்கிட்டு வெயில் மட்டும்தான், கிளைமேட் இல்ல. அப்போ எப்படி? மரங்களுமே அந்த அளவுக்கு ஃபேக்டரி தான் இருக்கும் இல்லையா? எல்லாம் படி பட்டாசு தொழிற்சாலை. கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு இல்லையா? சரி, உங்க ஊர்ல ஏரிகள் குளங்கள் எல்லாம் இருக்கா? குளங்கள் இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. தண்ணி இல்ல. தண்ணி இல்லாததுக்கு காரணம் என்ன? தண்ணி வரக்கூடிய பாதை அடைச்சு வச்சிருக்கா? மழை இல்ல. அப்போ மழை பெய்யும் போது தண்ணியை சேமிக்கக்கூடிய குளங்கள் இருக்கா? அதை தூர்வாரி நல்லா வச்சிருக்கா? அதான் கருவேல மரங்கள் மண்டி அப்படி காடு எடுத்து நல்லா வச்சிருக்கு. அப்படியா? நல்லா இருக்கு இல்லையா? சரி, சிறப்பு செய்தி ஏதாவது இருக்கா? சிறப்பு செய்தி ஏதாவது இருக்கா? சிறப்பு செய்தி இங்க வந்ததே பெரிய சிறப்பு. இது இங்க சரி, இங்க பின்னால நிக்காருல இவர் தலைவர், இது யாரு? உங்க சொந்தமா? ஆமா. சரி, அவர்கிட்ட ஏதாவது கேட்போமா? கேளுங்க. சரி, தலைவர் வாங்க. உங்க பேர் என்ன? எப்படி? ரோஸ் கனியா? ரோசிஸ் கனியா? சரி, இப்படி என்ன வேலை பார்க்குறீங்க இப்போ? படிச்சிருக்கா? சரி சரி. என்ன காலேஜா? சரி, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரி, நான் அம்மாட்ட கேட்பேன். அம்மா எந்த ஊர்? சிவகாசியா? எப்படி சுற்றுலா வந்தவரை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, இங்க பிடிச்ச விஷயங்கள் சொல்லுங்க, சுற்றுலா வந்த இடங்கள்ல. ஓ, இப்பதான் வந்திருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. யார்கிட்டயுமே பழகல. இங்க உள்ளூர் மக்கள் யாருமே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல இல்லையா? சரி சரி. அடிக்கடி இன்ப சுற்றுலா வரணும். ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வரணும். வந்தபடி சுற்றிட்டு போகும்போது மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ நிறைய ஆட்களை பார்த்து பேசலாம், நிறைய இதுகள் பண்ணலாம். சரி, நீ அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், ஏதாவது சொல்லுவாங்களா? சரி. பெரியவரே வணக்கம். பெரியவரே வணக்கம். எப்படி சுற்றுலா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சிறப்பு செய்தி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நினைச்சு பார்த்து வந்தாச்சு. நினைக்க நேரத்தை நடந்தாதான் உண்டு, இல்லைன்னா இல்ல இல்லையா? சரி, அந்த காலத்துல எம்ஜிஆர் படம் எல்லாம் பாப்பீங்க இல்லையா? அழகான ஒரு எம்ஜிஆர் பாட்டு கொஞ்சம் பாடுங்க. கொஞ்சம் போதும். வராதா? சரி, அவர் பாடுவாரா? சொல்லுங்க, ஏதாவது செய்தி இருக்கா? ஓ, இப்ப இவர்கிட்ட கேட்போம். இவர் தான் கேப்டனா? சரி ஐயா வணக்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, வாங்க தலைவர். நீங்களும் அதில் என்ன பின்னால வாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரி, சுற்றுலா எப்படி அனுபவங்கள் எப்படி இருக்கு? எப்படி? கூட்டம் அவ்வளோ இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து லீவ் இல்லை இல்லையா? லீவுனால அதிக கூட்டம் வரும். ஆமாம், நாளைக்கு கூட்டம் இருக்கும். இனி மாத்தூர் தொட்டிப்பாலம் பார்த்தீங்க இல்லையா? இனி அடுத்து திருப்பரப்பு போறியா? சரி, திருப்பரப்புல இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கும், குளிக்கலாம். சரி, விசேஷமான செய்தி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரு 2 வரி பாட்டு பாடலாமா? படிக்க தெரியாதா? எப்படி? சரி சரி. எப்படி? அப்படியா? சரி சரி சரி. அப்போ செய்தியை முடிக்கலாமா? வேற சிறப்பு செய்தி ஒன்றும் இல்லை. சரி, பெரியவர ஒன்றும் இல்லை, முடிக்கலாமா? சரி, உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும். ஓகே, வேண்டாம், நீங்க சொன்னதே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்பதான் இங்க கொஞ்சம் ஆட்கள் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஏன்னா கோயிலில் இப்போ ஆட்கள் இருக்காது.
அந்த கோயில் ஆள் இருக்கு நேரம்னா 4 ஆட்கள் பேசும்போது உங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இங்கே யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு கோயில் இருக்கும்போது யாராவது ஒரு ஆளை பேசினா தானே ஒரு ஆறுதலாக இருக்கும். சரி, உங்கள் செய்தி யூடியூப் சேனலில் வரும் பாருங்க. என்ன இது மாதிரி செல் இருக்கா? சரி, பொன் சுரேஷ் ராஜன் சேனலில் பாருங்க, செல் எடுங்க தான் கட்டு தரேன். சரி தலைவர் வாங்க, தரலையா? சரி, அப்போ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், வெற்றி உண்டாகட்டும். ஓகே.